ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று நம்ம வேதத்தை தூக்கி பிடிச்சு நம்ம சொல்லிடுவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது என்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் வருமளவும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். ஸோ நல்லா அண்ணனுடைய வார்த்தைகளை கேளுங்க. அவருடைய சாட்சிகள்லாம் பயங்கரமானது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த யூடியூப்பில் அவருடைய மெசேஜ் எல்லாம் பார்ப்போம். அவர் எல்லாமே கன்ஃபர்சிங் வேர்டாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்க கேட்க இந்த புது வருஷத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராகிறதுக்கு முன்பாக உங்களை ஸ்திரப்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் அண்ணனுடைய எப்படின்னு சொல்ல சரியா? வயசு கூட இருந்தால் நீங்கள் தம்பின்னு கூப்பிடுங்க, வயசு கம்மியாக இருந்தால் அண்ணன் கூப்பிட்டு. சரியா? நான் அண்ணன் கூப்பிடுறேன். சரியா? எல்லாத்துலேயும் பெருசாக தான் இருக்கிறார். பார்த்தீங்களா? அண்ணன் இடதுபுறம் வலதுபுறம் அமைக்கு குளிக்கு சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தோட அண்ணன் இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சரியா? ஜாலியாக பேசுகிறோம், பட் அவருக்குள்ளார இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசும்போது அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து பேசுங்களேன், அண்ணனோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பேசும்போது அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வருடம் கழித்து உங்களெல்லாம் சந்திப்பது பெரிய சந்தோஷம். போன டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு முன்பாக இருந்த சண்டே ஆண்டவர் இங்கே வர செய்தார். இந்த வருஷமும் ஏசப்பானுடைய திட்டத்தின்படி இங்கே கொண்டு வந்தார். ஏசப்பா உங்களெல்லாம் நேசிக்கிறார். ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், நிச்சயமாகவே நேசிக்கிறார். இந்த சர்வீஸ் நான் பேச போகிறதில்ல, நான் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. பரிசுத்த ஆவியானவர் பிதாவானவர் ஏசப்பா உங்களிடத்தில் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய வேண்டுதலுக்கு உண்டான பதிலை தரப்போகிறார். நான் என்ன ஷேர் பண்ணும் மெசேஜ் இதெல்லாம் கேட்டப்போ, நீ பேசாமரு, என் பிள்ளைகள், நீ யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது, என்னுடைய பிள்ளைகள், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வாரம் அப்படின்னு சொன்னார். இந்த மைக்கு, ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பிதாவானவர் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் தான் மைக்கு, நான் ஸ்பீக்கர் தான். அந்த ப்ளக்கை பிடிங்கிட்டா ஒன்றும் வேலை கேட்காது. அதனால என்னை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கார். ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னுடைய சுயத்திலிருந்து அல்ல, பிதாவினிடத்திலிருந்து இயேசுவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுடைய இருதயத்திலும் நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் கற்பனைகளிலும் ஊடுருவி சென்று ஒவ்வொரு அணுவிலும் அது செயலாக்கமாக மாறுகிறதற்காக நான் பிதாவிற்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆராதிக்கும் பொழுது தூதர்கள் இங்கே அவ்வளோ ஒரு பிரசன்னம் இருந்தது. அதனால் இந்த அன்பு கூறி என்னால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி ஒரு பிரசன்னம். ஏசப்பா எதற்காக பூமிக்கு வந்தார்? நான் இந்த கேள்வியை ஏசப்பா கேட்க சொன்னார். ஆனால் முன்னாடியே வர்ஷிப்பில் கேட்டேன், எதற்காக ஏசப்பா வந்தார்? உங்களுக்காக வந்தார். வேற நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லுங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு. பாவங்களை தீர்ப்பதற்காக, அடுத்து பூமியில் சமாதானம் உண்டாவதற்காக, அடுத்து இன்னும் மேலே 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 யோசிங்க, டக்குன்னு ஆவியானவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவார். என்னோடு இருப்பதற்காக. வேற எதற்காக ஏசப்பா வந்தார்? பரலோகத்தில் சேர்ப்பதற்காக. வேற நேசிப்பதற்காக, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, அவருடைய நற்கிரியைகளை செய்வதற்காக.
அன்பை வெளிப்படுத்துவதற்காக. இதெல்லாம் நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் தவறே இல்லை, சத்தியம், உண்மை அதுதான். ஆனா ஏசப்பா நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? என் தகப்பனை வெளிப்படுத்துவதற்காக நான் வந்தேன், என் பிதாவை வெளிப்படுத்துவதற்காக நான் வந்தேன். அப்போ நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நம்முடைய தகப்பன் யாரு? அவரோட நம்ம இருப்பதற்காக அந்த உறவை, துண்டிக்கப்பட்ட உறவை சீரமைத்து பிதாவோடு சேர்த்து பிதாவை வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? அவர் அதை செய்து முடித்தாரு. இப்ப நம்ம யாரு? பிதாவினுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, பிதாவினுடைய பிள்ளைகள். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? யார? பிதாவை வெளிப்படுத்த போற. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, என்னை அல்ல, என் சபையை அல்ல, என் பிதாவை நான் வெளிப்படுத்துவேன். இதற்காகத்தான் என்னை அழைத்திருக்காரு. ஹலோ, புரியுதா? எவ்வளவு மேன்மையான ஒரு அழைப்பு! ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார். நம்ம உயரமா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், வெவ்வேறு ஜாதியா இருக்கலாம், வெவ்வேறு இனமா இருக்கலாம், கலரா இருக்கலாம். அதெல்லாம் அவருக்கு விஷயம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவை நான் வெளிப்படுத்த வந்தேன். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? சொல்லுங்க, பிதாவை வெளிப்படுத்த என்னை தெரிந்தெடுத்து கொண்டார். நீங்க வேணும் அவருக்கு. என்னங்க? நீங்க வேணும். யாருக்கு? அண்ட சராசரங்களை, பிரபஞ்சங்களை எல்லாம் உருவாக்கி வார்த்தையில நிறுத்தி வைத்திருக்கிற தகப்பனுக்கு யார் வேணும்? உங்களை சொல்லுங்க, தொட்டு சொல்லுங்க, என்ன வேணும்? நான் வேணும் அவருக்கு. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ ஒரு பிரிவிலேஜ் நினைச்சு பாருங்க. ஒரு பெரிய ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் எனக்கு அவர் வேணுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆயிடும்? பெருமை. அந்த மினிஸ்டருக்கு எனக்கு தெரியும், எனக்கு என்னெல்லாம எதுவும் செய்ய மாட்டாரு. ஹலோ, தகப்பன் உங்களை எல்லாமே வேற எதுவும் செய்ய விருப்பப்படல. ஏசப்பா உங்களை இல்லாம வேற செய்ய விருப்பப்படல. இப்போ அழைப்பு எவ்வளவு உன்னதமானது! அந்த அழைப்போட நம்ம அலைன் பண்ணிட்டா, அதோட இணைந்துட்டா என்னாகும்? அந்த அழைப்பு, தகப்பனை வெளிப்படுத்துற அந்த அழைப்பை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த பிளக்கு சாக்கெட்டு சொருகிற மாதிரி ஒன்னாயிட்டோம்னா என்னெல்லாம் நடக்கும்? பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க முக்க வேணாம், முனக வேணாம், அழுக வேணாம். அப்போ கனெக்ஷன் சரியே இல்லைன்னா, லூஸ் கான்டாக்ட் இருந்தா என்ன ஆகும்? திடீர்னு வேலை செய்யும், திடீர்னு வேலை செய்யாது, திடீர்னு வேலை செய்யும், திடீர்னு வேலை செய்யாது. அப்போ எப்படி இருக்கணும் கனெக்ஷன்? முதலாவது உங்க அழைப்பை நினைத்து சந்தோஷப்படணும். எவ்வளவு மேன்மையான அழைப்பு! இந்த அழைப்பு யாருக்குங்க? இங்க இருக்கிற பெரிய மந்திரிகளுக்கு இல்ல, பெரிய ராஜாக்களுக்கு இல்ல, பணக்காரனுக்கு இல்ல, பெரிய புத்திசாலிக்கு இல்ல. உங்களை அழைத்து வைத்திருக்கிறார். யாருடைய ராஜ்யத்திற்காக? பிதாவினுடைய ராஜ்யத்திற்காக. இயேசு கிறிஸ்து சொல்றார், என் தகப்பனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும்படியா இருக்கு, நான் வந்திருக்கிறேன். இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து யார் சொன்னாலாவது கேட்பாரா? யார் சொல்லியும் கேட்க மாட்டாரு. பிதா சொன்னாதான் கேட்பார். அப்சல்யூட் ஒபீடியன்ஸ். இல்லையா? பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான் சொல்லுவார். என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் அவர் செய்வார். ஏன்? பிதா ஒருத்தருக்கு தான் எதை பேசணும்னு தெரியும், எதை செய்யணும்னு தெரியும். அப்போ அவர் ஒன்னொன்னு, இயேசுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்குமா?
ஏசப்பாக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்குமா? அவர் மனுஷன் படுகிற எல்லா பாடுகளும் சோதனைகளையும் அவர் சந்தித்து, இல்லைங்க அவருக்கு தெரியாதுங்க நம்ம சொல்லவே முடியாது. சகலத்தையும் அவர் ஜெயித்தவர், உணர்ந்தவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் என்னுடைய தகப்பனிடத்தில் உங்களை சேர்க்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்மஸ் என்னங்க? பிதாவோடு சேர்வதற்கு ஒரு ஞாபக நாள். அப்போ அன்னைக்கு மட்டும் ஞாபகம் வந்தா போருமா? குழந்தை இயேசு வந்தாரு, எல்லாம் சரி. டெய்லி என்ன ஆக வேண்டும்? அப்படியாப்பட்ட சகலத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாரு? இன்றைக்கு எனக்கு தேவையானதை கொடுங்க பிதாவே, இன்றைக்கு என்ன வேணுமோ எனக்கு கொடுங்க. அது ஆகாரமா இருக்கலாம், அப்பமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், குணமாக்குதலா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம யாரோட கனெக்ட் ஆயிருக்கணும்? பிதாவோடு கனெக்ட் ஆயிருக்கணும். அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, என் பிதாவினிடத்தில் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப யாரு வேண்டிக் கொள்ற உரிமையை யார் கொடுக்கிறா? இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. அதற்கு விலை என்ன? அவருடைய பலி, அவருடைய ரத்தம், மாசற்ற குற்றமற்ற பாவமற்ற ரத்தம், அதனுடைய விலை. எதுக்காக? அப்பான்னு நீங்க கூப்பிடுறதுக்காக. எவ்வளவு பெரிய அழைப்பு, எவ்வளவு பெரிய பலி, எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? இன்றைக்கு இயேசு சொல்கிறார், பல வருடங்களாக ஏன் எனக்கு இது நடக்கல? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கேள்வி அது. யார் நினைத்திருக்கிறீர்களோ தெரியவில்லை, ஆனால் இன்று அதற்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதில் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் பிதாவோடு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வார்த்தை மாம்சமானது தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை, ஆனால் என்ன நம்ம இடத்துல இருக்கு? வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையில் என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில் என்ன இருக்குங்க? ஆவியானவர் இருக்கிறாரு. அப்போ அந்த வார்த்தைய சரியானபடி உள்வாங்கிட்டா எப்படிங்க? சரியானபடி உள்வாங்கிட்டா அது ஆவியான வார்த்தை உள்ள போய் செயலாக்கமாக மாறும். வெறும் வார்த்தை அல்ல பைபிள், சரியான வெறும் வார்த்தை அல்ல, பிரிண்ட் அடிச்ச வார்த்தை இல்ல. அதுல ஜீவன் இருக்கு, அதுல ஆவி இருக்கு. நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆவியா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களோடு இருக்கிறது. அப்போ விடுதலை ஜெபத்துல மட்டும் இல்ல, விடுதலை ஆராதனையில மட்டும் இல்ல, விடுதலை சர்ச்சில் மட்டும் இல்ல, விடுதலை ஜெப கூடுகையில மட்டும் இல்ல, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருக்கிற அந்த வார்த்தையில தான் விடுதலை இருக்கிறது. அந்த வார்த்தை இப்ப எங்க இருக்கு? பிரிண்ட் அடிச்ச புக்ல இருந்து பிரயோஜனம் இல்ல. உங்களுக்குள்ளதை இழுக்கணும் உள்ள. ரொம்ப கஷ்டமா, ஐயோ ஒரு பைபிளை பல நேரம் படிக்க சொல்லுவார் போல இருக்கு. அப்படி அல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன சூழ்நிலையோ, எந்த பிரச்சனையோ, எந்த கஷ்டமோ போராட்டமோ, அந்த இடத்துல இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு சொன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? வார்த்தையை கொடுப்பாரு. அதனாலதான் ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் எந்த இடத்தில் என்ன பேசும் என்று வேண்டும் என்கிற வார்த்தையை நான் உங்கள் வாயிலை வைப்பேன். அப்ப எவ்வளவு நமக்கு சூப்பர் நேச்சுரலா உங்களை நேசிச்சு, கண்ணுக்கு தெரியாத, ஏன் கண்ணுக்கு தெரியாத கடவுள்? ஏன் ஏசப்பா கண்ணுக்கு தெரியாது?
ஏன்னா அவருடைய மகிமை நம்ம கண்ணு பத்தாது. சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்தா கண்ணு என்னாகும்? ஸ்ட்ரெயின் ஆகிடும். பவர்ஃபுல் லைட்டை பார்த்தா கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகும். அதை படைத்த தேவனை பார்க்க முடியும்னா என்ன ஆகும்? கண்ணு, இந்த மாம்சத்தில் இருக்க கண்ணுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. ஆனால் நீங்கள் உள்ள உணரலாம். அவர் வேற எங்கும் இல்லைங்க, வார்த்தை மூலமாக உங்களுக்குள்ளாக இருக்கிறார். சொல்லுங்க கைகளை தூக்கி, இயேசு பரிசுத்தாவியானவர் பிதா எனக்குள்ள வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதும் இல்லை. என்னுடைய தேவைகள் அனைத்தையும் அந்த வார்த்தை நிறைவேற்றி தரும். வார்த்தையின் வல்லமை சாதாரண வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையினுடைய அருமையை தான் ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் ஞாபகப்படுத்து. எனக்கு சொன்னது அதுதான். நான் ஒரு அருமையான பிரசங்கத்தை ரெடி பண்ணேன். சொன்னார், என் ஜனங்கள், என் பிள்ளைகள், நீ போய் அந்த வார்த்தையின் அருமையை சொல்லு. இந்த வார்த்தை 2024 தேதி 22 இல்லையா, டிசம்பர், இன்றிலிருந்து உங்களை விட்டு விலகாது. அது ஃபுல் பவர்ல உங்ககிட்ட வேலை செய்யும். யாரெல்லாம் அவமானப்பட்டு கூனி குறுகி மனுஷர் முன்பாக நின்றீர்களோ, 2025 இந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தி உயர்த்தும். யாரெல்லாம் எனக்கு சுகம் இல்லை, எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை, அந்த இடத்துல பிரச்சனை, உடம்புல மன உளைச்சல், சமாதானம் இல்லை, 2025 நீங்கள் அனுபவம் ஆக்கிக் கொள்வீர்கள். அந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, பூமிக்கு வார்த்தை மாம்சமாகி வராரு இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? பழைய ஏற்பாட்டில் நிறைய பேருக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனா அவர் பிறக்க போகிற காலம், வார்த்தை மாம்சமாகிற காலத்துக்கு யார் முதல்ல அறிவிக்கப்பட்டது? யாருக்கு? மரியாளுக்கா? அதுக்கு முன்பா ஒருத்தருக்கு சொல்லப்பட்டது. அது பிறந்தப்போ வானசாஸ்திரிகள் விஸ்டம் எல்லாம் சொன்னாங்க. இதற்கு முன்னோடியாக ஒருத்தருக்கு அறிவிக்கப்பட்டது. ஜக்கரியா. இயேசு கிறிஸ்து பிறக்க போற விஷயத்துக்கு யார் ஆண்டவர் தயார் பண்றாரு? காபிரியல் கிட்ட சொல்றாரு பிதா. எங்க சொல்றாரு? அவருடைய மண்டலங்களில் பிதா சொல்றாரு, காபிரியல் போய் சொல்லு. அப்ப காபிரியல் எங்க வரான்? ஆசாரியனுடைய துண்டு சீட்டு யார் மேல விழுகுது? சகரியா மேல விழுகுது. அவன் அங்க போய் என்ன, அவன் ஆசாரியன் வேலையை செய்யறான். அப்போ அவன் ஆசாரிய வேலையை செய்து கொண்டிருக்கும் போது வலது பக்கத்துல யார் நிக்கிறா? காபிரியல் நிக்கிறான். திடீர்னு பிரம்மாண்டமா ஒருத்தர் நின்னா எப்படி இருக்கும்? கதி கலங்கி போயிடுறான். ஐயோ, இது யாரு? இது இப்படி ஒரு அனுபவம் எனக்கு இல்லையே. அப்ப அதையும் முன்னாடியே சொல்லியாச்சு, பயப்படாதே. ஆவியான ஒரு அட்வான்ஸா சொல்லி கொடுத்துடுறாரு. குட்டி பாஸ்டர் அம்மா, சென்னை பாஸ்டர், தட்ஸ் த காலிங் ஃபார் யூ. சென்னையில் ஒரு பெரிய எழுப்புதல். யூ வில் பி a reason. Many youngsters will come to you and you will lead them to Christ. Not in a traditional ministry. These are prophetical words on you. There will be a mighty anointing on you. Mighty anointing on you. Rishalabaraha suribina bakatuna. அப்போ அவன் என்ன சொல்றான்? பயப்படுறான். இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, நீ யாருப்பா? அப்போ காபிரியல் என்ன சொல்றான்? லூக்கா 1
படிங்க யாராவது சத்தமா. தேவதூதன் அவனை நோக்கி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டுதல்? எனக்கு குழந்தை இல்லைன்ற வேண்டுதல். அடுத்து படிங்க. யோவான் ஸ்நானனை பத்தி சொல்றாரு. யோவான் யாரு? இயேசு கிறிஸ்து வரப்போகிறத முன்னறிவிக்கிறவர் இல்லையா? அதெல்லாம் சொல்லி முடிச்சோன்ன ஜக்கரியா என்ன சொல்றான் பாருங்க. இதெல்லாம் எப்படி நம்புறது? என்ன படிங்க அந்த வசனம். சகரியா தேவதூதனை நோக்கி, இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? நானே கிளவன். காட் ஆஃப் இம்பாசிபிள், அசாத்தியங்களின் தேவன் நம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். மனுஷனால் கூடாத காரியம் இயேசுவால் முடியும். அசாத்தியங்களின் தேவன். அப்போ உங்களை கொண்டு என்ன செய்ய விருப்பப்படுறாரு? ஹலோ ஹலோ பிதா என்ன விருப்பப்படுறாரு? பிதா என்ன விருப்பப்படுறாரு? அசாத்தியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரு. அதனாலதான் இயேசு சொல்றாரு, என்னை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். நம்ம அந்த அழைப்பு கிட்ட இருக்கோமா? அசாத்தியமான காரியங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோமா? இல்லை சகரியா மாதிரி இதெல்லாம் நான் எங்க நம்புறது, இதெல்லாம் நான் எங்க நம்புறது, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கோமா? எந்த பக்கம் இருக்கோம்? கேள்வி கேட்குற பக்கம் இருந்தா என்ன நடக்கும்னு படிங்க. அது கண்டினியூவேஷன். தேவதூதன் சந்தேகத்தோடு கேட்ட சகரியாவை நோக்கி என்ன சொல்றான்? நான் பிதாவினுடைய தேவ சந்நிதியில் நிற்கிற ஒரு பிரதான தூதனா, என் பேர் காப்ரியல், உன்னோடு பேசுறதுக்கு வந்திருக்கேன். இந்த நற்செய்தியை அறிவிக்க நான் வந்திருக்கேன். இது நிறைவேற போகுது. நான் சொன்ன நீ கேட்கல, அதனால இது நிறைவேற வரலும் நீ என்ன ஆக போற? ஊமையாக போற. நிறைய பேர் இன்னைக்கு ஊமையா இதனால தான் உக்காண்டிருக்கோம். ஆண்டவரை பற்றி இயேசுவினுடைய நற்செய்தியை சொல்வதற்கு வக்கில்ல, துப்பில்லைன்னா உங்களுக்குள்ள அசாத்தியங்களை செய்கிற தேவன் மேல விசுவாசம் இல்லை. பார்மசி மேல நம்பிக்கை இருக்கு, விசுவாசம் இருக்கு, டாக்டர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பிரபஞ்சத்தை வார்த்தையில நிறுத்தி வைத்திருக்கிற பிதாவின் மேல, இயேசுவின் மேல, இயேசுவை வழிபட்டு இயேசுவை ஆராதித்து இயேசுவிடத்துல ஜபிக்கிற உங்களுக்கு பத்தல, விசுவாசம் பத்தல. அதனால தான் நீங்க ஊமையா உட்காந்துருக்கீங்க. இதல்ல தேவனுடைய ராஜ்யம். நினைச்சு பாருங்க, சர்ச்சில் எல்லாரும் வரீங்க, எல்லாம் ஊமைகளா இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்படி பேசுனா ஒரு 200 பேரு ஊமை பேசுனா நல்லா இருக்குமா? ஆனா ஆவிக்குரிய ஊமைகளா நம்ம இருக்கோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துறாரா? உங்களை உணர்த்துறாரா? ஆவிக்குரிய ஊமையா இருந்தா பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. ஆண்டவருக்கு நீங்க வேணும். எதற்கு? பரலோக ராஜ்யத்தை இங்க கொண்டு வரணும். வானத்தை கீழே இறக்கிறது இல்ல, அசாத்தியமான காரியங்களை உங்களை கொண்டு செய்யணும். வியாதியஸ்தருக்கு நீங்க இயேசுவின் நாமத்தில் குணமாகணும், அசாத்தியமா குணமாகணும். தரித்திரம் பிடிச்சவன் இயேசுவின் நாமத்தில் நீ ஐஸ்வர்யான மாறணும்.
இயேசுவின் நாமத்துல பலவீனமா இருக்கிறவன் பலம் அடைவான்னு சொன்னா மாறணும். அந்த வார்த்தையில தான் வல்லமையே தவிர எங்கிட்ட இல்ல. அப்ப அந்த வார்த்தையை சொல்வதற்கு யார் வேணும்? நான் வேணும். நீங்க சொல்லலைன்னா யார் சொல்லுவா? ஆண்டவர் கல்லை கொண்டு சொல்லுவார், நாயை கொண்டு சொல்லுவார். அவருடைய காரியம் நிறைவேறும். அவர் ஃபெயிலியர் காட் இல்ல. அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது ஏற்கனவே அவர் ஆவிக்குரிய மன்றத்தில் செய்து முடித்தாச்சு. ஆனா அதனுடைய பரிசை உங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. உங்க மூலமா செஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க தான் எடுத்துக்கொள்ளணும். இவனுக்கு எப்படி நான் இயேசுவை பத்தி சொல்றது, அவளுக்கு எப்படி இயேசுவை பத்தி சொல்றது? நீங்க இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் பிதாவினிடத்தில் உங்களை பத்தி சொல்ல மாட்டாரு. எப்படி சொல்லுவாரு? பிதாவே, என் நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட இவங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேன், சிலுவையில் கைவிடப்பட்ட நிலவரத்தில் நான் தொங்குனேன், இவர்களுக்காக நான் உடைக்கப்பட்டேன், இவர்கள் முழுமையாக இருக்கும்படியாக, இவர்களுக்காக வியாதியை நான் சுமந்தேன், தழும்புகளை ஏற்றுக்கொண்டேன், அவர்கள் குணமாகும்படியாக. நான் தரித்திரனா இருந்தேன், ஒன்றுமில்லாமல் இருந்தேன், ஏன்? என் பிள்ளைகள் ஐஸ்வர்யம் ஆகும்படி. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தாரு. எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டு பரலோகத்துக்குள்ள நம்ம போனோம்னா அநேக வீடுகள் உண்டு. அப்ப அங்க போய் ஊமையா நீங்க இருந்து பரலோகத்துல என்ன பிரயோஜனம்? 1 மணி நேரம் இங்க ஊமையா இருந்து பாருங்களேன், 10 நிமிஷம் இருந்து பாருங்களேன், உங்களால இருக்க முடியுமா? இது நிறைவேறும் வரை ஊமையா இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க நித்தியமா அங்க போய் பரலோகத்துல இயேசுவை பற்றி சொன்னவர்களுடைய ஆசீர்வாதம் பல மடங்கு மகிமையாக இருக்கும். நம்ம வாயை திறந்து சொல்லாம இருக்கவங்களுக்கு பரலோக இடம் உண்டு, ஏன்னா ரட்சிப்பு வந்துருச்சு. ஆனா அங்க போய் மகிமை ரொம்ப கம்மியா இருக்கும். ஊமைகளா சுத்தி திரிவோம், என்ன பிரயோஜனம்? நித்தியமா பரலோகத்துக்குள்ள போய் எலியா, மோசே, எலிஜா எல்லாம் பார்க்கலாம். ஹலோ எலிஜா எப்படி இருக்கிற அப்படின்லாம் கேட்கலாம். அங்க போய் 1000 வருஷம் 2000 வருஷம் 5000 வருஷம் யாருக்கு தெரியும்? இந்த வார்த்தையை உள்ளே வைத்து நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். வார்த்தையின் வல்லமை இந்த தேசத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு போகணும். காலம் ரொம்ப கம்மி. அட ஏங்க 50 வருஷமா இந்த கதையை தான் கேட்குறேன். ஏசு வருவாருங்கிறாங்க, நானே கிழவனாய் போயிட்டேன், வரமாட்டேங்கிறாரு. தெரியாது, கிருபை இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று நம்மளை இன்னும் சரி பண்றதுக்காக கொடுக்குறாரு. அப்போ அவிசுவாசத்தில் இருக்கவன் எப்படி ஆயிடுறான்? ஊமையா இருக்கான். ஆனா சக்கரியா புறஜாதிக்காரனா இல்ல, ஆசாரியன். யாருக்கு ஆசாரியன்? அவன் பிதாவுக்கு, தகப்பனுக்கு ஆசாரியன். அவன் நீதிமான். வசனம் சொல்லுது அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. ஆனா அவன் ஊமையாயிட்டான். அப்போ வார்த்தையை உள் வாங்குறான், ஆனா அதை உள்ள இழுத்து கொண்டு அதை பிரசவிக்க தெரியல. ஆனா அதே தூதன் மேரி கிட்ட வரும்போது, மரியாள்கிட்ட வரும்போது, அந்த பகுதிக்கு வாங்க, வசனம் படிங்க. லூக்கா 2வது அதிகாரம். மரியாளே, வசனம் சொல்லுங்க. 30. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அவர் பெரியவராயிருப்பார். மேரி என்ன சொல்றா பாருங்க. இது எப்படி ஆகும்? எனக்கு கல்யாணமே ஆகலையே,
அப்போ வந்து விசுவாசப்படுறா, ஆனா புரியல. எப்படி இது நடக்கும்? எனக்கு விவாகமே நடக்கலையே. அப்போ ஓப்பனா கேட்குறா. அப்போ தூதன் என்ன சொல்றான் பாருங்க. ம் ம் ஆமா. அப்போ அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போ யார் மேல இருக்காருங்க? உங்க மேல இருக்கார். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க மட்டும் வச்சுக்கலாமா? இது நியாயமா? இது பரலோக ராஜ்யத்துக்கும் பிதாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாம் என்ன உம்மனாங்கட்டி அப்படியா? இப்போ இந்த வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது? நீங்க மட்டும் வச்சிருக்க கூடாது. அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். அது உங்களுடைய நிலையை பற்றி கவலையப்படாதீங்க. அட எனக்கே உடம்பு சரியாகலைங்க, என்கிட்டயே பணம் இல்லைங்க, நானே கடனில் இருக்கேன், உலகத்தில் எந்த மனுஷனும் பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ ஒரு நீதிமானா இருக்கவனுக்கு விசுவாசம் வேலை செய்யறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சபையில் நீதிமானா இருக்காங்க, விசுவாசம் வேலை செய்ய அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை மேரி மாதிரி எடுத்து என்ன பண்ணணும்? இப்போ எப்படி ஒப்பு கொடுக்குற பாருங்க. நான் ஆண்டவருக்கு அடிமை. என்ன சொல்றா? பரிசுத்த ஆவியானவர் என்மேல் நிழலிடட்டும்னு சொல்லல, வார்த்தையின்படி நடக்கட்டும். சொல்லுவோமா? பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறட்டும். இன்னைக்கு பரலோகம் எவ்வளோ சந்தோஷப்படும் தெரியுங்களா? உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து அப்பா அலைன்மெண்ட் ட்ராக்குக்கு வந்துட்டாங்க. அப்போது சரியான வார்த்தைக்கு நீங்கள் சரியானபடி ஒப்பு கொடுக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அசாத்தியவைகள் நடக்கும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. ஆண்டவருடைய ஃபார்முலா பக்கம் பக்கமாக கிடையாது. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. என்னங்க? வார்த்தையை உள்வாங்கி அதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். The ability is not on the person. The eligibility is not on the person. நான் தகுதியானவனா அதை பற்றி பிதா கவலைப்படலீங்க. தகுதியற்ற உங்களை தகுதி ஆக்குவதற்காக தான் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அப்போ நீங்க அனலைஸ் பண்ணக்கூடாது. ஜக்கரியா என்ன பண்ணான்? அனலைஸ் பண்றான். அவனுக்கு தெரிந்த ஞானத்தை வச்சு இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? மெடிக்கலி டாக்டர்ஸ் டோல்டு நாட் பாசிபிள். மருத்துவ ரீதியாக டாக்டர் எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு, குழந்தைலாம் பிறக்காது, நீ இதெல்லாம் எப்படிப்பா சொல்கிற? மருத்துவர்கள் எனக்கு டயபெட்டிஸ்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன மெட்ஃபார்மின் 100ல் ஆரம்பித்து இப்போ 1000ல் போயிட்டுருக்கிறேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ஃபார்மின் சாப்பிட்டேன். அப்போ மெட்ஃபார்மின் கொடுத்த டாக்டர் 10க்கு 10 கிளினிக்கில் இருந்தார். இப்போ 10,000 சதுரடி 4 ஃப்ளோர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் பணக்காரர் ஆயிட்டாரு, நான் டோசேஜில் பணக்காரன் ஆயிட்டேன். முதல்ல 100 mg சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ 1000 சாப்பிட்றேன். என்னங்க? மெடிக்கலி நாட் பாசிபிள். ஹலோ, அசாத்தியங்களை செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த வார்த்தை உங்ககிட்ட இருக்கு. உடம்புல என்ன பலவீனமா இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவதற்கு கடவுள் வேலை செய்ய மாட்டார். டாக்டர் மாதிரி கோட் போட்டுட்டு ஸ்டெத்தஸ்கோப் போட்டு சிரிஞ்சு எடுத்துட்டு வந்து சரக்கு சரக்குன்னு குத்த மாட்டார். நீங்க தான் அந்த வார்த்தையை எதுக்கணும். அந்த மகிமையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. என்னுடைய பிள்ளை, நீ அசாத்தியமான காரியத்தை செய்ய. அப்ப நீங்க அந்த வார்த்தையை எடுத்து எத்தனையோ முறை கேட்டுட்டீங்க. என்ன கேட்டுட்டீங்க? அவர் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். அதை எடுத்து எங்க பிரச்சனையோ அங்க என்ன பண்ணணும்?
ஆயுதமாய் தாக்கணும். என் இயேசு சொன்னாரு, அசாத்தியங்களின் தேவன், குணமாக்கப்பட்டிருக்கிறேன், அதை மட்டும்தான் நான் விசுவாசிப்பேன், அனலைஸ் பண்ண மாட்டேன். அப்போ சரீரம் அடங்கும், சரீரம் அப்படி சரியாகும். அதற்கு சாட்சியா நான் இருக்கேன். ஆண்டவருடைய வார்த்தை வேலை செய்வதற்கு நான் சாட்சியா இருக்கேன். அப்போ அசாத்தியங்களின் தேவன் எப்ப செயல்படுவாரு? எப்பங்க செயல்படுவாரு? நீங்க வார்த்தையை ரிலீஸ் பண்ணா செயல்படுவாரு. அவர் உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறாரு. அவர் வேலைக்காரர் அல்ல. நிறைய பேர் ஜெபிப்பாங்க, இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எங்கிருந்து இறங்குறது? பிதா மகிமைப்படுத்தி மேலே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. நீ இறங்கு இறங்கு நைனா இறங்கு. குரங்கு தான் இறங்கும், அவர் இறங்க மாட்டார். நிறைய பேருக்கு என்னன்னா, ஏசப்பா வேலைக்காரன் மாதிரி, ஏசப்பா காசு வேணும், உள்ளே நையா ஆலம்பனா இந்த டுபுக்கு புடி காசு. அவர் என்ன ஜின்னா? அலாவுதீன் அற்புத விளக்கு தேய்க்கிற போய் பைபிளை போட்டு தேய்ச்சா? அதெல்லாம் வேலைக்காகாது. அப்படித்தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏசுகிட்ட ஜெபிச்சா உடனே பணம் வரணும், இல்லைன்னா அவர் என்ன கடவுள்? ஏசுகிட்ட ஜெபிக்கிறேன், சுகமே தர மாட்டேங்கிறாரு. ஹலோ, வார்த்தை உங்ககிட்ட இருக்கு. என் சரீரத்தை நான் இயேசுவின் நாமத்தில் குணமாக்குகிறேன், நீங்க அறிக்கையிட்டாதான் மாறும். நீங்க என்ன உள் வச்சிருக்கீங்களோ, உங்க நம்பிக்கை எதன் மேல இருக்கு? சக்கரவியாதி மேல இருந்தா, பிரச்சனைகள் மேல இருந்தா தீர்வு வராது. ஏன்னா பிரச்சனைகளை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசுறீங்க. இருதயத்தின் நிறைவை வாய் பேசும். நான் பலவீனமா இருக்கேன், என்னால சமைக்க முடியல, என்னால நிக்க முடியல, வயசாகி போயிடுச்சு, கஷ்டம் குஷ்டம், என்னுடைய இஷ்டம். டிஆர் பஞ்சு டைலாக் பதிவு வருது. வார்த்தையை மாத்துங்க. வார்த்தையினால் தான் இயேசு வேலை செய்வாரு. உங்களுக்கு வேலை செய்ய வைப்பதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீவனுள்ள ஆவியான வார்த்தையை உங்க இருதயத்தில் வைக்கிறாரு. விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போ நீங்க வாரம் கேட்குறீங்க, வாரம் கேட்குறீங்க. அப்ப அந்த விசுவாசத்துல உள்ள போகுது. என்ன வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை. பைபிள்ல எழுதப்பட்ட எந்த வார்த்தையும் வெறுமையான வார்த்தை இல்லை. அது வெறுமையா திரும்பி வராது. கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அந்த வார்த்தையை நீங்க எடுத்து சொல்லும் போது அது வெறுமையாய் வராது. சக்கர வியாதியை சரி பண்ணும். உங்களுடைய கை கால் வலி பிரச்சனைகள் என்னென்னலாம் முடியாது எல்லாவற்றையும் சரி பண்ணும். சரி பண்ணுகிற வரை நீங்க சொல்லணும். ஏன்னா சரீரம் பல வருஷமா பல பழக்கத்துக்கு அடிமையா இருக்கும். அதை நம்முடைய மனது லேசில் விடாது. இயேசுவின் நாமத்தினால சரீரம் சக்கரை எல்லாம் லெவல் அடங்குவதாகன்னு சொல்லி பாருங்க. நைட்டு 10 மணியானா இன்னைக்கு மாத்திரை சாப்பிடலாமா வேணாமா? இன்னைக்கு வேணா பாதி மாத்திரை விட்டு போப்போமா? நாளை காலையில் அது என்னது குளுக்கோமீட்டர் செக் பண்ணி பார்க்கலாமா? இறங்கிருச்சா சக்கரை? ஹலோ, இட்ஸ் a ப்ராசஸ். தானியேலின் ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. ஆனால் ரிசல்ட் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வாரம் ஆச்சு. அப்ப நீங்க எத்தனை வாரம் பேக்லாக்ல இருக்கீங்கன்னு தெரியாது. எத்தனை வருஷம் நீங்க ஆண்டவர் விட்டு வார்த்தையை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னு தெரியாது. அப்போ ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் உள் வாங்குறேன். அதை விசுவாசத்தோடு நான் வாயை திறந்து அறிக்கை இடுகிறேன். அப்படி அறிக்கையிட்டு உங்க சரீரத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். மருத்துவமனை டாக்டர் அல்ல, உங்கள் கணவன் மனைவி அல்ல, இயேசுவின் வார்த்தை அதை பாதுகாக்க வேண்டும். அப்போ தினமும் உங்கள் சரீரத்தின் மேல் அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். அப்பொழுது தேவ பலன் உங்கள் மீது வேலை செய்யும். அந்த வார்த்தையின் வல்லமை சாதாரணமானதல்ல. அப்ப ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்க கடவன்.
அதுக்கும் வார்த்தை தான். ஆண்டவரே எனக்கு புத்தி பத்தல, ஞானம் பத்தல, படிப்பு என்னால் ரிமெம்பர் பண்ண முடியல, மெமரி இல்லை. இயேசுவின் நாமத்தில் அது சரியாகும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். என்னுடைய மெமரி இன்க்ரீஸ் ஆவதாக. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவதாக முயற்சி செய்யணும். அதோட முக்கியம் என்னங்க? இயேசுவின் வார்த்தையை நீங்க உங்கள் மீது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்க யாரோ ஒருத்தர், என் குடும்பத்திற்காக நான் பல கடன்கள் வாங்கி, சுயநலமல்ல, என் குடும்பத்திற்காக நான் வாங்கிட்டே இருக்கிறேன். இது ஒரு சுழற்சி, என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்கிறார், உன்னுடைய பொருளாதாரத்தை எனக்கு ஒப்புக்கொடு. இயேசுவே, இந்த பொருளாதாரம் என்ன ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, அசாத்தியத்தின் தேவன் இந்த ஃபைனான்ஸை சரி பண்ணி கொடுங்கன்னு ஒப்பு கொடுங்க. என்னுடைய கடன்களை எல்லாம் இயேசுவே உன்னிடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன், அதை ஹேண்டில் பண்ணி தாங்க. ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க அவர் ஹேண்டில் பண்ணுவதற்கு. அப்பொழுது அது சரி செய்வார். மனிதனால் முடியாத காரியம் இயேசுவால் முடியும். அது பொருளாதாரத்திற்கு மிக முக்கியம். 2025 சொந்த பலத்தில் பொருளாதாரத்தில் ஓடாதீங்க. நீங்கள் ஒரு மனுஷனுக்கு கடனாளியா இருக்கக்கூடாது. நீங்க எத்தனை கோடி கடன்ல இருந்தாலும் அவருக்கு விஷயமே கிடையாதுங்க. ₹1 உங்களை நம்பி ஒரு மனுஷன் கொடுக்க மாட்டான். டாக்குமெண்ட் கேட்பான், பத்திரம் கேட்பான். ஆனா எதையுமே கேட்காத இயேசு என்ன சொல்றாரு? என்ன அலோவ் பண்ண அந்த இடத்துல, இயேசுவே என்னுடைய கடன் இருக்கு, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பேருக்கு தரணும், அதை சரி பண்றதுக்கு நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அங்க வாங்கலாமா இங்க வாங்கலாமான்னு மண்டை மூளை வேலை செய்யறத முதல்ல விடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னுடைய சோர்ஸ். நீ என்னிடத்துல இருந்து வாங்கு, வட்டி கிடையாது, ரீபேமெண்ட் கிடையாது. உன்னை விடுதலையாக்குவதற்கு எனக்கு ஒரு விஷயமே இல்லை. அசாத்தியங்களின் தேவன். ஒரு மீட்டிங் இப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். மீட்டிங்கில் ஒரு நார்மலாக 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆவியானவர் திடீர்னு 600-700 பேர் உட்கார வச்சுட்டார். எப்படி சாப்பாடு கொடுக்கறது? எப்படிங்க சாப்பாடு கொடுக்கறது? ஆர்டர் பண்ணதை தவிர வேற பணம் இல்லை. கடன் போய் யார்கிட்ட ஹோட்டலில் ஃபோன் பண்ணி கடனுக்கு சொன்னால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். முதல்ல பேமெண்ட் அனுப்புமா. ஜிபே, பேபே, ஃபோன்பே, ஏதோ ஒரு பே பண்ணு. அதுக்கும் வழி இல்லை. தர்ம சங்கடமான சூழ்நிலையா இல்லையா? சொல்லுங்க, சந்தோஷமான சூழ்நிலையா தர்ம சங்கடமா? எவ்வளோ தர்ம சங்கடம். சாப்பாடு போடலன்னா மான மரியாதையெல்லாம் போயிடும். எல்லாம் பந்திக்கு உட்காந்துட்டாங்க. உட்காராதீங்க, சோறு இல்லைன்னு சொல்ல முடியுமா? டென்ஷனான ஒரு விஷயம் தானேங்க. அசாத்தியங்களின் தேவன். இது நடந்தது எனக்கு இல்லைங்க, ஏசப்பாக்கு. மலை மேல போய் நின்றுட்டு இருக்காரு, அவ்வளோ பேர் உட்கார்றாங்க. யார் டென்ஷன் ஆறா? சீஷர்கள். ஓ, சாப்பாடு இல்லையா? இவர் வேற இருக்க சொல்றாரு. ஏசப்பா எல்லாரையும் இருக்க சொல்றாரு. எங்கிருந்து போறது? பக்கத்துல எல்லாம் சுத்தி காடு. அப்பெல்லாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ கிடையாது. எல்லாவற்றையும் படைத்து டெக்னாலஜியை, நமக்கு எல்லா ஞானமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருது. அந்த தேவன் பூமிக்கு வந்தப்போ அவர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணல. எப்படி ஒரு தியாகம், பலி பாருங்க. நம்மெல்லாம் என்ன போட்டு குளிக்கிறோங்க? சோப்பு. என்ன சோப்பு? மணமணன் மணக்கணும் சோப்பு. குளிச்சுட்டு வந்தா சோப் வாசனை கும்முன்னு வரணும். ஷாம்பு, முடி எப்படி இருக்கணும்? அப்படியே சாஃப்டா இருக்கணும். கொஞ்சம் ரஃபானா ஒத்துக்காது. ஐயோ ஷாம்பு போடு, இந்த ஷாம்பு சரியில்லை, அந்த ஷாம்பு, 1000 வெரைட்டி. அப்புறம் சென்ட்டு.
எல்லாம் தப்பு இல்லை, போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏசப்பா அதெல்லாம் அனுபவிக்கல. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு அவர் செய்கிறாரு பாருங்க. யார் செய்வா? யாருங்க செய்வா? அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சாப்பாடுக்கு தடுமாறும் போது எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ மனசுல என்ன இருக்கும்? நம்மளுக்கு என்னங்க இருக்கும்? ஏக்கம், பரிதவிப்பு, டென்ஷன். எப்படி சமாளிக்கிறது? எப்படி காரணம் சொல்றது? சாப்பாடு இல்லைங்கன்றதை எவ்வளோ டீசெண்டா சொல்லலாம். அதெல்லாம் சொன்னாரா ஏசு? அவரிடத்துல என்ன இருந்தது? பற்றாக்குறை. உங்களிடத்துல என்ன இருக்கு? சொல்லுங்க. பற்றாக்குறை என்னிடத்துல. என்னிடத்துல இல்லைங்க, உங்க ஒவ்வொருத்தருக்கு என்னையும் சேர்த்து தான். வேடிக்கை பார்க்காதீங்க, சொல்லுங்க வாயை திறந்து. என்னிடத்தில் பற்றாக்குறை இருக்கிறது. இயேசு பற்றாக்குறையில் இருக்கும்போது எந்த கலக்கமும் அடையாமல் பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் செய்தாரு. அசாத்தியமான காரியம் நடந்தது. 5000 பேர் சாப்பிட்டாங்க, 12 கூடைகள் மிச்சம் அள்ளினாங்க. அப்போ உங்களிடத்துல பற்றாக்குறை இருந்தது, இயேசுவிடத்துல இருந்தது. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12 நினைக்கிறேன். உங்கள் ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு, என்ன வசனம்? வசனம் சொல்லுங்க. 6-7. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7. ஒருத்தர் சத்தமா படிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம, முதல்ல ஹலோ கேளுங்க கேளுங்க கேளுங்க, கவலைப்படாதீங்க. இருங்க, கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றா? கவலை யாருடையது? பிசாசுடையது. கவலை யாருது? பிசாசு. அவன் கவலையை கொடுத்துட்டானா அவன் ஜெயிச்சிட்டான். ஃபியர் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா do not be afraid of anything. பயம், உங்க பயத்தின் ஆவி. பயம் ஒரு பிசாசு. ஐயோ எனக்கு இல்லையே, நான் என்ன பண்ண போறேன்? அந்த கலக்கத்தை கொண்டு வர்றது தான் பிசாசோட வேலை. அது இயேசு கிட்ட சரியாவது ஜெயிக்க முடியல. ஏன்னா அவர் என்ன பண்ணல? கலங்கல, பயப்படல. அப்ப எப்படியாப்பட்ட பொருளாதார நெருக்கடியா இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தினுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப உறவுகள்ல இருக்கிற என்ன ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும் ஆண்டவர் எப்பவுமே என்ன சொல்றாரு? திகையாதே, கலங்காதே, பயப்படாதே. எத்தனை தடவை திருப்பி சொன்னாலும் நம்ம மண்டைக்குள்ள ஏற மாட்டேங்குது. பயம் வந்துருது. எப்பா தலை சுத்துதுப்பா, ஐயோ எப்பா அப்படி ஆயிடுச்சுப்பா. பிசாசு அவனை சிக்கிட்ட உன்னை போட்டு எடுக்கிற. அவனுக்கு தேவைதான். ஐயோ, பாதாளத்தின் பாஷை. ஐயோ, திகில், பயம். பிசாசு சிரிக்கிறான் உங்களை பார்த்து. என்ன, பிதா உங்களை பிள்ளையா அவருடைய குமாரனை அனுப்பி சிலுவையில் அடிச்சு ரத்தத்தை சிந்தி என்ன தோற்கடிச்சு அவருக்குண்டான எல்லா அதிகாரம், பிதாவுக்குண்டான அதிகாரத்தை இயேசுகிட்ட கொடுத்து, இயேசு என்ன சொல்றாரு? பிதா எனக்கு கொடுத்த சகல அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய சகல அதிகாரமும் கொடுத்துருக்குறேங்கிறாரு. பிசாசு போனா போகக்கூடிய அதிகாரம் இருக்குது. இப்ப பிசாசு என்ன சொல்றான்? லூசு, பயப்பட வச்சுட்டனா, பயந்துட்டியா, எனக்கு அது போறோம். உங்கள் பயத்தில் தேவன் வேலை செய்ய முடியாது, அது பிசாசுனுடையது. ஆனா ஸ்தோத்திரத்தில் தேவன் வேலை செய்வாரு. அதனாலதான் அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஸ்தோத்திரத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. போய் கலக்கம் வரும்போது நமக்கு என்ன முதல்ல போய் பண்றோம்? ஐயோ இயேசுவே, அப்பா ஆண்டவரே, நான் சிக்கிட்ட, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பிரச்சனை. ஐயோ, என்னை கேட்பதற்கு ஆதி இல்லை, புருஷன் இப்படி சொல்லிட்டோம், பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டோம், அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை. அப்போ எங்க இருந்துதான் உள்ள டன் டன்னா வருஷ கணக்கா குடிச்ச தண்ணி எல்லாம் கண்ணு வழியா பிசுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு வருது.
ஆ? அதை பார்த்து ஏளனமா சிரிக்கிறான் பிசாஸ். உனக்கு உண்டான அதிகாரம் உனக்கு தெரியல. அவனுக்கு தெரியுது உங்க வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு. சிரிக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னால் ஆகும், இயேசுவின் நாமத்துல சரியாகணும் சொன்னா ஆகும். அதை சொல்றதை விட்டுட்டு கலங்கிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு, அப்பதான் அந்த வசனம் சொல்லுது, நீ ஸ்தோத்திரத்தோடு, அப்பா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இக்கட்டான சூழ்நிலை, 5000 பேர் இங்க இருக்கான், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், கொஞ்சோண்டு இருக்கு பற்றாக்குறை, ஆனாலும் ஸ்தோத்திரம் செய்கிற பிதாவே, இந்த ஜபத்தை கேட்டீங்க, இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதீங்க, கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். 5 அப்பங்களும் 2 மீனையும் 5000 பேருக்கு இம்ப்ரூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய வார்த்தையின் வல்லமை உங்ககிட்ட இருக்கு. நீங்க அந்த வார்த்தையை பேசுங்க, ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க. தலை சுத்துதா, இயேசுவின் நாமத்தில் தலை சுத்தல் அடங்குவதாக. அது வேலை செய்யும். ஹலோ, டாக்டருக்கு போன் பண்ணுங்க, அவருக்கு வேலை செய்யும். சர்ன்னு ஜிபே போன்பே கிபே கபாக்கன்னு போயிடும். கன்சல்டிங் ஃபீ 300-500 rupees, அதர் சார்ஜஸ் 5000. ஹாஸ்பிட்டலைசேஷன் முதல்ல ஒரு 30,000 கட்டுங்க. அவருக்கு லங்ஸ்ல கொஞ்சம் லைட்டா லிக்விட் இருக்கு, அச்சோ ஆண்டவரே போச்சுரா மாட்டிக்கிட்டோம். நம்பாதீங்க. டாக்டர்கள் இருந்தா மன்னிச்சிருங்க, மெடிக்கல் மாஃபியா இருக்கு. எனக்கு நிறைய டாக்டர்ஸ் ஃப்ரெண்டு, இத்தனை டேப்லெட் இத்தனை பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா மலேசியா ஃபேமிலி டூர் கூட்டு போறதுக்கு கம்பெனி ரெடி. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? நீங்க டோலோ 650 பேராசிட்டமால் உடனே எடுத்து முழுங்கு, 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை முழுங்கு. அது 10 பைசா கூட அதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கிடையாது. அந்த மாத்திரைக்கு நீங்க எவ்வளவுக்கு வாங்க போறீங்க? 3000 ரூபாய்க்குலாம் மாத்திரை இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லை. பைபிள் படிக்கிறோம் எத்தனை வருஷம்? பல வருஷம். அது இயேசுக்கு வேலை செய்யுங்க. எனக்கு நமக்கு டாக்டர் ஆசீர்வாதம் தான். ஐயோ, இங்க ஒரு மதுரையில் ஆசீர்வாதம் டாக்டர் இருக்க போறாரு. அவர் இருக்காரா எனக்கு தெரியாது. டாக்டர் பத்தி நான் சொல்லல. டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மதுரை டாக்டர். ஓகே, ஏதோ ஒரு டாக்டர் ஏதோ பேர் வந்தா வம்பா போயிடும். அதனால மனுஷர் மேல் நம்பிக்கை வைப்பது வீண். உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைங்க, அதை எடுத்து உபயோகிங்க. உங்ககிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி, எலிஜிபிலிட்டி, நீங்க ஜெபிச்சீங்களா, தகுதியானவரா, நீதிமானாங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்க. சரியாகிற வரலும் சொல்லுங்க, சரி ஆகும். சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். அதை நிலைநிறுத்துவதற்காக. போன பிரச்சனை அப்பதான் திருப்பி வராது. நன்றி செலுத்திக்கிட்டு, ஆண்டவர் இந்த பிரச்சனை சரியானதுக்காக நன்றி. அப்ப அடுத்து அந்த பிரச்சனை உங்ககிட்ட வராது. பிசாசு தோத்து போயிடுவான். நீங்க அவனை பார்த்து சிரிக்கலாம். ஏ மென்டலு, சொரிநாய், வெறிநாய், என்ன வேணா அவனை திட்டலாம். யூ ஆர் லைசன்ஸ் டு திட்டிஃபை சாட்டன். என்ன வேணா திட்டலாம். அட பண்ணாட பரதேசி, ஆண்டவருடைய வார்த்தை என்கிட்ட இருக்குடா, நான் கரெக்டான ஸ்தோத்திரத்தோட சொல்லிட்டேன், நீ அவமானப்பட்டு நில்லு. நீங்க தான் அப்படி சொல்லணும், சிரிக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்கிறார், திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, என் ஜீவனுள்ள ஆவியுள்ள வார்த்தை உங்களிடத்தில் வைக்கப்பட்டிருக்கு, எடுத்து உபயோகிங்க, எழும்பி பிரகாசிங்க. 2025 உங்கள் சரீரனுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கள் வார்த்தையை உபயோகித்தால் மாறும். நீங்கள் வியாதியின் கட்டிலிருந்து விடுபடுவீர்கள். 20-30 வருடங்களுக்கு ரிவர்ஸ் ஆக்கப்படும் உங்களுடைய வயது. வார்த்தையின் வல்லமை. இதுக்கு தனி லிக்விட் வாங்கி அதை வாங்கி குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தையை எடுத்து சரியானபடி உபயோகிங்க. மரியாள் எப்படி அந்த வார்த்தையை உள்வாங்கினாலோ, இந்த உலகத்தையே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிற
கிறிஸ்து அந்த வார்த்தையை உள்வாங்குவதில் ஒப்பு கொடுத்ததுனால உருவாக்கப்பட்டாரு. உலகத்தை ரட்சிக்கிற வார்த்தை, கடவுளை மனிதனாக உருவாக்கக்கூடிய வார்த்தை, அசாத்தியங்களை செய்கிற வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது. அசாத்தியமான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். செய்வோமா? வார்த்தை யார் இடத்துல இருக்கு? இடத்துல இருக்கிறது. எப்படியாப்பட்ட வார்த்தை? அசாத்தியமான, அபிஷேகம் பண்ணப்பட்ட. நல்ல பில்டப் கொடுங்க. சும்மா சாதாரண வார்த்தை இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆவியான, வல்லமையுள்ள வார்த்தை இடத்துல இருக்கு. வியாதியே, மரணமே, உன் கூரெங்கே? நீ என்ன பண்ண முடியும்? என்ன சிம்டம்ஸை பார்த்து பயப்படாதீங்க. சிம்டம்ஸை பார்த்து பயப்பட்டா நான் ஸ்கூட்டர்லையோ பைக்லையோ மதுரைக்கு வர முடியாது. அதை அனுபவமாக்கி கொள்ள முடியாது. உங்களை சந்தித்து நான் பைக்கில் எங்கெங்கேயோ டூர் அடிச்சுட்டு வந்துட்டேன். பயங்கரமான மழை, கார் எடுத்துகிட்டு போல. சேலத்துலேருந்து கிளம்பி திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், சுவாமிமலை, என்னென்னமோ மலையிலேயே போனேன். மழை என்ன நம்ம பண்ணோம்? ஹலோ, மழையில் நனைஞ்சா ஒன்றும் ஆகாதுங்க. ஏன்னா யார் உள்ள இருக்கா? பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன் இருக்காரு. எப்படி பனி குளிர்ல இருக்கிற ஒரு ராணுவ வீரன் எப்படி இருக்கான்? அவன் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டான். நம்ம வெளியில யாராவது தும்முனாலே நம்ம அச்சோ, மழை தூரல் வந்தாலே போச்சு, சைனஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு, பிராங்கைட்டிஸ், நேசல் பிளாக். டியூபை கூட அவன் பணக்காரன் ஆயிட்டான். அவன் டியூப், மூக்குரியற டியூப் வித்தே பென்ஸ் கார் வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறான். டியூப் வாங்கின அவன் பெட்ரோலுக்கு போட வழி இல்லை. யாரை நீங்க பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை பணக்காரன் ஆக்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நீ வரவன் போறவிடெல்லாம் பணக்காரன் ஆக்கிட்டு இருக்கீங்க. வார்த்தையை உள்ள வச்சுட்டு தியானிச்சு பேசினாலே அதுதாங்க பேங்க்கு. அது ஆண்டவருடைய ஃபைனான்ஸ் வார்த்தைங்க. அதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு மேல வட்டி ஆண்டவர் கொடுப்பார். அது பெருகிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள். என்ன மாற்றணும்? மனதை மாற்ற வேண்டும். உடம்பு சொல்றதை கேட்காதீங்க. உடம்பு மாயை, பொய். அது பொய் சொல்லும். இங்க பாரு ஏதோ ஒண்ணு அப்படின்னா போறோம். அச்சோ, திடீர்னு ஒருத்தங்களை பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க இங்க என்ன இருக்கு அப்படின்னா போறோம். போச்சு, அச்சோ என்ன போச்சு. ஐயோ என்ன முடி நரைச்சிருச்சா? போச்சுராப்பா, முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சா? இது ஒரு பிரச்சனை. ஆண்டவர் நல்ல தோல் கொடுத்துருக்கிறார். யாரா காரணம் சொல்ல முடியுமா? நல்ல அடர்த்தியான தோல் மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. சயின்டிஃபிக்கா, மெடிக்கலா தோல் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காரு? ஒருவேளை டிரான்ஸ்பரண்டா கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்தே அன்னைக்கே செத்து போயிடுவான் மனுஷன். வயிற்றுக்குள்ள போறதை பார்த்தோன்னா அச்சோ இது எங்க போகுது தெரியலையே அப்படின்னு வந்துடும். கொஞ்சம் படியறோன்னா ஹார்ட் பிசு பிசுன்னு அடிச்சு அச்சோ போச்சு, ஜாஸ்தியா அடிக்குது புஷ் அப்படின்னு அப்பயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால தான் உள்ள பார்க்கறதுக்கு வைக்கல. பார்த்தானா அவன் எத்தனை மனுஷன் அப்பயே ஸ்பாட்லேயே காலி ஆயிடுவான். அதனால தான் உள்ள பார்க்க வைக்காம நல்ல, என்னை பொறுத்தவரை எனக்கு டெல்லி எரும மாட்டு தோல் மாதிரி வச்சிருக்கிறார். உள்ள பார்க்காத நீ. உள்ள இருப்பதெல்லாம் யாருடையது? இயேசுடையது. நீங்க உள்ள இயேசுவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது தானா வேலை செய்யும். வார்த்தை ஆவியானவர் மூலமா உள்ள பதிஞ்சுதா? பதிஞ்சுதுன்னு சொல்லுங்க. இயேசுவின் வார்த்தை எனக்குள்ள இருக்குது, அது என் உறுப்புகளை சரி பண்ணும்.
என் ரத்தத்தை சரி பண்ணும், என் அணுக்களை சரி பண்ணும், என் எலும்புகளை சரி பண்ணும், என் தசைகளை சரி பண்ணும். இப்பொழுது குணமாக்குகிற அந்த அபிஷேகம். எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்க என்னென்ன விஷயத்துல போராடிட்டு இருந்தீங்களோ, கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, மண்டை வலி, வலி வலி வலி, பிரச்சனை, பலவீனம், தேய்மானம், மூட்டு தேஞ்சு போச்சு, நடக்க முடியல, பழைய சக்தி இல்லை, இதெல்லாம் ஏசப்பாக்கு தெரியும். கண்களை மூடுவோம். என்னோடு சேர்ந்து அறிக்கையிடுங்க. அறிக்கையிடுறது முன்பாக சொல்கின்றேன், உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கண்களுக்கு தெரியாமல் தூதர்கள் உங்கள் அருகில் நிற்கிறார்கள். நீங்கள் இயேசுவை மட்டும் தியானிக்கணும். கண்ணை திறந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காதீங்க. ஏன்னா கண்களை மூடும் பொழுது தான் உங்கள் ஆவி பரலோகத்தோடு ஒன்றாக முடியும். இந்த பூமியை கட் பண்ணுங்க, இந்த பூமியோட கனெக்ஷனை கட் பண்ணுங்க. இயேசுவே, வார்த்தையாய் எங்களுக்குள்ள வந்த இயேசுவே, வார்த்தையாய் எங்களுக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தையை அருப்பின பிதாவே, என்னுடைய சரீரத்தின் பலவீனங்கள் இந்த வினாடி என்னை விட்டு வெளியேறும்படியாக, மாறும்படியாக எனக்கு இயேசு கொடுத்த அதிகாரத்தினால இந்த வினாடி செயலாக்கமாக செயல்படும்படியாக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால வியாதி விலகுவதாக, பலவீனம் விலகுவதாக, சோர்வு நீங்குவதாக, நிர்விசாரம் நீங்குவதாக இயேசுவின் பேராலே கட்டளையிடுகிறேன். இயேசுவின் பேராலே அது நிறைவேறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, 2025 வருடம் என் சரீரத்தில் மாற்றம், வால வயது கழுகு போல, என்னுடைய இள வயது போல மாறுகிறதற்காக உம்முடைய வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை எனக்குள்ள இருந்து என்னை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதை நிறைவேறினதற்காக நன்றி செலுத்துகிறேன். யாரையும் நம்பி அல்ல, இயேசுவின் வார்த்தை எனக்குள்ள ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு வினாடி கூட செயல்படாம இல்ல, செயல்பட்டு கொண்டே என்னை குணமாக்கி கொண்டே ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது. இதை நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்களை, சோர்வை, வியாதியை கொண்டு வருகிற அந்தகார சக்திகள், செய்வினைகள், சூனியங்கள், மந்திர கட்டுகள், பொறாமைகள், மனுஷர்கள், இவைகள் எல்லாரும் செயலிழந்து போகும்படியாக, அவர்கள் இதுவரை செய்த சேதாரம், தாக்கம் எல்லாம் செயலற்று போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் தூதர்கள் என்னை தொட்டு விடுதலையாக்கி, குணப்படுத்தி, சரிப்படுத்தி, பிதாவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். 2025 என் பொருளாதாரம் கடனிலிருந்து கடன் கொடுக்கிறவனாக மாறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் கடன்கள் தீர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். என் பொருளாதாரம் அனைத்தையும் இயேசுவே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீங்க அதை சரிப்படுத்துங்க, அதை சீராக்குங்க, அதிகரிக்க செய்யுங்க. இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்திற்கு நான் கொடுப்பதற்காக, உம்முடைய வார்த்தை இந்த ஜனங்களுக்கு சொல்வதற்காக நான் கொடுப்பது